அழுவனா அழுவ வைக்கிறது இல்ல. ஒரு மாதிரி எமோஷனல் ஆகும்ல. ஐயோ நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது சரி. இப்ப என்ன எலிமினேட் ஆக போறாரு, ஏவி நல்லா இருக்கா என்ன பார்க்கலாங்கும் போது அங்க குமரன் பண்ணது வந்து எனக்கு ஹார்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு சரியா. ஆனா அந்த மேட்டரே வந்து இவங்க சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, நடிக்கிறான் ஆஸ்கர் அவார்டு இது இப்படி பேசுனாங்க. ஸோ இந்த அவங்க பேசுறது உண்மையாயிருமா? கிடையாதுல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது உண்மையே கிடையாது. அங்க முத்து வந்து ஹி ப்ரோக் உடஞ்சிட்டான் இந்த இடத்துல. அவன் திரும்ப அந்த ஒரு நிமிஷம் எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசும்போதும் அவனால பேச முடியல. நேத்து நைட்டு ஃபுல்லா பையன் போயிட்டு அந்த சோஃபால உட்காந்துட்டே இருந்தான். அவன் அவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கான். சோஃபால உட்காந்துட்டு ஏன்னா அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுன்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உட்காந்துட்டு அந்த சோஃபால. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னா, டேய் இல்லடா குமரா இந்த மேட்டர் இப்படி நடந்துச்சு பாருடா. வெளிய போனவங்க இதனால போயிருக்கலாம்டா அப்படின்ட்டு. அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு அவன் உட்காந்துருக்கும் பொழுது, அத போட்டு ஏய் இவன் பாத்தியா இப்படி இருக்கு, மோஸ்ட் ஃபேக் இப்படின்ட்டு. அதனால தான் சொல்றேன். பலப்பட்ட வகையில பேசுவாய்ங்க. ஆனா ஜென்யூனான மேட்டர் என்ன? எது பேசுறது இந்த முத்து சொல்ற மாரி தான். எது பேசுறது அறம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நாம பார்த்தாலே இது கரெக்ட்டா இருக்கும். அந்த டோன் மேட்டருக்கு தான் முத்து வந்து இது தப்பா போயிருமோ அப்படின்னு எந்திரிச்சு அங்க போயிட்டு தம்பி நமக்காக தான் நம்ம இது தப்பா போயிருங்கிறத கரெக்டா ஸ்டாப் பண்ணுவாப்ல. அந்த இடத்துல இந்த டோனும் கரெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்றேனே தவிர எனக்கு அர்ணவ அடிக்க தான் செய்யணும். ஆனா அந்த இடத்துல ஜெஃப் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அந்த ஒரு இதுல உள்ளார வரும்போது அப்படிதான் இருக்கும். அப்படிங்கிறது முத்து அந்த இடத்துல பண்ணது கரெக்ட். எந்திரிச்சு எப்பா இது உனக்கு நெகட்டிவா போக வாய்ப்பு இருக்குப்பா கரெக்டா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போகும்போது அது கரெக்ட் ஆயிரும் அந்த இடத்துல. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே தானே ப்ரோ? ஒரு வகையில விஷால் சௌந்தர்யாக்கு என்ன பண்ணாரோ சௌந்தர்யாக்கு தெரியாம, அதே மாதிரி தான் அர்ணவ் ஜெஃப்ரிக்கும் பண்ணாப்புல, என்ன பப்ளிக்ல பண்ணாப்புல. இன்னொரு விஷயம், அங்க அந்த ஆள் டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்லாதப்போ ஒருத்தரை பத்தி நல்லது சொல்லலாம், ஏன்னா கெட்டது சொல்லக்கூடாது. ஏன்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு பாயிண்ட் இருக்கும். நீங்க தர்ஷிகா வெளியே விஷாலை வச்சு என்ன பண்ணாங்களோ, அந்த என்கிட்ட ரொம்ப நடிச்சாரு, என்னை மொக்க மூஞ்சின்னு சொன்னாரு, இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு விக்டிம் இல்ல கேரக்டர் இல்ல அத கூட கேட்டிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். ஃபேட்மேன் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாப்புல, அவங்க வெளியில பேசுனீங்கல்ல அதை வந்து அப்படின்னு. அவங்க எதிர்பார்க்கலாம் அந்த இன்டர்வியூ மேட்டர் உள்ள எடுத்துட்டு வருவாருன்னு. இப்போ உட்காந்து அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல ஜெஃப்ரி அத பேச ஆரம்பிச்சவன தாங்க அந்த அம்மா டென்ஷன் ஆயிருச்சு பயங்கரமா. அதான் சரி, நான் இதுக்கு வந்துடுறேன் ஜெஃப்ரி மேட்டருக்கே. அங்க வந்து ஜெஃப்ரி பண்ணது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு ஆர்னோவுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆக்சுவலி ஷோல நடந்தது கேட்கலாம், ஆனா அங்க அந்த பொண்ணுங்க தான் சொல்லணும். சரியா தப்பான்னு பொண்ணுங்க சொல்லணும். இவர் சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இல்ல சிவா ப்ரோ, எனக்கு இதுலயே எனக்கு பெரிய முரண்பாடு இருக்கு. அவரு இதுல மக்கள் கருத்துன்னு வந்து சொல்றாரு ப்ரோ. எப்படி ப்ரோ அவரு மக்கள் கருத்துன்னு சொல்ல முடியும்? கரெக்ட். அதுக்கப்புறம் யாரோ ஜாக்லினும் முத்துவும் வந்து கேட்பாங்க, மக்கள் கருத்துன்ட்டு எப்படி நீங்க பொதுவா பொத்தாம்பதுவா சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்ட்டு மழுப்புறாரு. இவரை ப்ரூஃப் காமிக்க முடியுமா? எதுக்கு? எனக்கு தெரியல. ஜெஃப்ரியோட மேட்டரை இவர்கிட்ட எதுக்கு பர்சனல் மெசேஜ் பண்ண போறாங்க? இவர் யாரு, ஜெஃப்ரி யாரு, அவங்க ஹவுஸ்மேட் யாரு? இவர் என்ன ஜட்ஜா? ஒரு வகையில அவருக்கு பர்சனல் வன்மம் தான் ப்ரோ அது. எப்படி ப்ரோ சௌந்தர்யா கூட இருக்கிறது இவருக்கு எப்படி ப்ரோ பர்சனல் ஆகும்? டாக்ஸிக் இண்டிவிஜுவல்ஸ் திங்க் பீப்புள் ஹூஎவர் இஸ் இன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை இந்த விஷயங்கள் இருக்கும்போது அவங்கள ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்ப்பாங்க சரியா. அவங்க கூட இன்னொரு ஆள் பேசும் பொழுது அவங்க அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதோட கிரட்ஜு தான் உங்களுக்கு விஷால் மேலேயோ ஜெஃப்ரி மேலேயோ வந்து காட்டும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் மேலோட்டமா பேசியிருக்கேன். இதுக்கு மேல போகணும் ப்ரோ. அப்படியே மேலோட்டமா. அதனால தான் நானும் அங்கேயே நிப்பாட்டினேன் பர்சனல் வன்மம் அப்படின்னு. இல்ல எனக்கு இவங்க இப்ப தர்ஷிகா பண்றதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ப்ரோ. அவங்க விக்டிம் கார்டு ப்ளே பண்ண நினைக்கிறாங்க ப்ரோ, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அதை கண்டுக்காமலே போயிட்டோம்னா கண்டுக்காமலே இருக்கும். ஓரமா கிடந்த குப்பையை எடுத்து ஓரமா போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடணும் ப்ரோ. அவங்க ப்ளே பண்றாங்க ப்ரோ. ப்ளே பண்ணிட்டு இவரை ரன்னருக்கு தூக்கி விடுறாங்கல்ல, அதையும் நம்ம கேட்கணும்ல ப்ரோ. அதைத்தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் 1 hour எபிசோட சும்மா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு என்னென்ன சீன்லாம் வருதுன்னு பார்த்தேன். பார்த்தா முத்து அந்த இங்கே நிப்பாட்டு வரல, அங்கே மட்டும்தான் வராரு. இப்போ கூட ஈவினிங்ல சௌந்தர்யாவுக்கும் அவருக்கு ஒரு ஃபன் கான்வர்சேஷன் போயிருக்கும், கிராஸ் டாக்னு. அது சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் வைக்கவே மாட்டேறாங்க. இந்த ஃபன் சைடை கட் பண்ணிடுறாங்க. 1 hour எபிசோடு பார்த்தா இந்த ஆள் ஏன் வளவலா கொலகொலான்னு பேசிட்டு இருக்கான்ற மாதிரியே முத்துவை ப்ரொஜெக்ட் பண்றாங்க.
தெரியல, எனக்கு தெரிஞ்சு வின்னர் ரன்னர் வந்து மேல் ஃபீமேலா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரன்னர்ல எனக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க இன்னொரு எபிசோட்ல எப்படி வந்திருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. கடைசி 2 ரொம்ப வாரமாவே 3 வாரமே இந்த வாரமும் சேர்த்தா விஷாலுக்கு ஸ்கோரிங் வீக் மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல இல்ல ஒரு இது நேர்மையான ஒரு விஷயமா இருந்தா பரவாயில்ல, ஒரு அக்லியான விஷயத்த இவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு சேனலுக்குன்னு ஒரு இல்ல ப்ரோ, டிக்னிட்டி. அது வந்து சேனலுக்கு டிஆர்பி கிடைக்குதுல்ல, அதுதான் அவனுங்க அந்த அதுக்கு என்ன வேணா இறங்குவானுங்க, எவ்வளவு இல்ல கேவலமா வேணா கூட சிவா ப்ரோ, போவாங்க. எனக்கு விஜய் டிவியை பொறுத்த இல்ல ப்ரோ, எனக்கு சிவா ப்ரோ இல்ல இல்ல விஜய் இத விஜய் பார்த்துதான் எனக்கு டிவியை பொறுத்த கடுப்பாகுது. வரைக்கும் ஒரு டெக்காரமே இல்லைங்க. இல்ல 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 விஜய் டிவிக்கு ஒண்ணு ஒரு டெக்காரமே இல்ல. இல்ல ப்ரோ, நான் இப்போ எனக்கு எதுக்கு வெறியாகுதுன்னா, இன்னைக்கு ஃபுல்லா லைவ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தீபக் நான் நினைச்சு பாக்குறேன். தீபக் சாரை பார்த்து நான் நினைச்சு பாக்குறேன். ஏண்டா டேய், இதுக்குதான் நீ எவ்வளவு வெறியாகுது தெரியுமா? அந்த மனுஷன் என்னையா செஞ்சாங்க? அவரு ஜாலியா இருக்காரு, இப்போ வீட்டுல வந்து அவரு ஜாலியா இருக்காரு. அவரு இப்போ இது பண்ண போறது இல்ல. ஆனா இது ஒரு பலி கொடுத்த மாதிரி தானே ஆச்சு. அப்போ எனக்கு இப்பதான் எனக்கு டவுட்டே வருது. நீங்க ஓட்டுப்படி எடுக்கல, அப்ப அன்பேர்னு சொன்னது இப்ப எனக்கு பேராப்படுது. அன்பேர்னு சொன்னது எனக்கு பேராப்படுது. நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க ஓட்டுப்படி எடுத்துட்டாங்க, நீங்க எப்படி வந்து கேட்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு நான் லைவ பாக்குற வரைக்கும் எனக்கு ஓகே, ஒருவேளை ஓட்டுப்படி தான் எடுத்திருப்பாங்க, பெரிய இடம் கார்பரேட்லாம் இது பண்ணியிருக்காங்க, ஓகே அப்படின்னா கரெக்டா தான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நான் லைவ ஃபுல்லா பார்த்த வரைக்கும் ஓகே, நீங்க இதுக்கு ஒயிட் வாஷிங் பண்றதுக்கு வேற யாராட்டும் எடுத்துருக்கலாமாப்பா? வேற எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க? நீங்க உங்களுக்கு அந்த எவிக்ஷன்லயும் டிஆர்பி வேணும், அதுக்கு அடுத்தது ஒயிட் வாஷிங்கும் பண்ணணும், இன்னைக்கு நடக்கிறதுலயும் டிஆர்பி வேணும். இல்ல ப்ரோ, டிஆர்பி டிஆர்பி டிஆர்பி. தீபக் சார் வந்து அவர் ஓட்டிங் வைஸ் போயிருந்தாலுமே அது டிவி நரேட்டிவ் தான் நான் சொல்லுவேன். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, தீபக் சாருக்கு காம்பினேஷன் டான்ஸர் கொடுத்ததையும் யோசிச்சு பாருங்க, அவருக்கு சாங் எப்போ போட்டாயின்னு யோசிச்சு பாருங்க. அந்த லாஸ்ட் வீக் 1 hour எபிசோட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் எவ்வளவு தூரம் வர்றாருன்னு பாருங்க. எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். போன தடவை இல்ல வீக் வந்து பரத் ப்ரோ, ஃபோக்கஸ் ஃபுல் இல்ல விஷால காப்பாத்துறாங்களா ப்ரோ? விஷால் யாரு? சேனல் பச்சையா தெரியுது. தீபக் அப்பனா தீபக் யாரு ப்ரோ? தீபக் சார் யாரு ப்ரோ? ப்ரோ விஷால காப்பாத்துற காரணம் லாஸ்ட் வீக் மோஸ்ட்லி எந்த கண்டென்ட் இருக்காது. இந்த 2 பேர் உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு டர்ட்டியா போச்சுன்னா அது கண்டென்ட்டா செல் ஆகுன்றக்காண்டி பண்றாங்க. அந்த ஊசி போன பணியாரம் வியாபாரம் ஆக மாட்டேங்குதுன்னு புரிஞ்சே தொலை இல்ல ஏம்கே ப்ரோ, ஒன்னு சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் ப்ராடக்ட்னு சொல்றோம்ல, அதோட பேசிஸ் என்னன்னா, இப்ப அவங்களை தூக்கி விடுத்தா அடுத்த 5 வருஷம் 7 வருஷம் அவங்கள சேனலுக்காக ஒர்க் பண்ணுவாங்கன்ற ஒரே இதுக்காக தான். தீபக்கு அடுத்த 5 to 7 years 100% இங்கதான் இருப்பாரான்னு அல்லது அவர் பிக் ஸ்கிரீன் போவாரான்னு நம்மளால சொல்ல முடியாது. விஷாலுக்கு அந்த இது இல்ல. இப்ப என்னதான் இருந்தாலும் இல்ல என்னைக்கு இல்ல ப்ரோ, என்னைக்கு இந்த பிக் பாஸோட அக்ரிமெண்ட் வந்து விஜய் டிவியோட முடிய போகுதுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது அதுக்கப்புறமேட்டு சொல்லிட்டே வேற தான் எங்கேயாவது இருப்பாங்க, போச்சுன்னா பெட்டரா இருக்கும். தெரியல. இல்லங்க, வேற எந்த ஒரே ஒரு சேனலும் மேட்டர் இவ்வளவு தான். நாம இதுல இல்ல இல்ல இல்லங்க, இந்த சேனல் ப்ராடக்ட் அக்ரிமெண்ட் 10 ஒரே years மட்டும் தான் நிமிஷம், எனக்கு 2 போட்டிருக்காங்க. நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அந்த சேனல் ப்ராடக்ட் மேட்டர் கிளியர் பண்ணிடுவேன். ஒண்ணுமே இல்ல, பேசுங்க. விஜய் விஷால் வந்து இஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் காட் இன் அண்ட் இப்ப வரைக்கும் அவர் ஒரே ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்காரு அண்ட் சில டிராவல் பண்ணியிருக்காரு, அது ஃபுல்லாவே விஜய் டிவியோட. ஆனா விஜய் இவர் எப்படின்னா, தீபக் என்னன்னா ஹி ஹாஸ் பீன் வித் விஜய் டிவி, ஹாஸ் பீன் வித் சன் டிவி, ஹி ஹாஸ் பீன் வித் ஜி அண்ட் சில இதுல அதுக்கு முன்னாடி டிடிலையும் போயிட்டு வந்திருக்காரு. தூர்தர்ஷன் இருந்த டைமிங்ல டிடிலையும் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ ஹி அது ஹாஸ் ரொம்ப பீன் அ கம்மி நாள். ஃப்ரீலான்சர் லெவல்லையும் இருந்திருக்காரு. ஏன்னா அவரு இப்ப கடைசியில அவர் பண்ண சீரியலோட ப்ரொடியூசர்ஸ் வந்து விகடன். அந்த விகடன் இது இருக்கு இல்லையா, அவங்களோட இதுலயும் அசோசியேட்டா, அதாவது அவங்களோட சீரியல்ஸ்ல பண்ணியிருக்காப்ல அண்ட் ஹோஸ்டிங் அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்காப்ல. விஜய் விஷாலுக்கு அது கிடையாது. இப்ப தீபக்கை வந்து இவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து, நீங்க இங்க தான் இருக்கணும், இதுக்குள்ளார பிளச் பண்ணி நீங்க எங்களுக்காக இது பண்ணணும், நான் உங்களை இவ்வளவு தூரம் கேரி பண்ணிட்டு போவேன்ட்டு அவரை உட்கார வைக்க முடியாது. பட் வேர் இன் விஜய் விஷால் ஹூ இஸ் நாட் தட் மச் எஸ்டாப்ளிஷ்ட், யூ கேன் டூ தட். ஸோ அது ஈஸியா அங்க நடந்து போயிடும். இது 2 தான் டிஃபரன்ஸ். தீபக் வந்து இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரி, இவங்களை நம்பி தான் அவர் இருக்கணுங்கிறது கிடையாது, போங்கடான்ட்டு போயிடுவாரு. இப்ப இவங்க அர்ச்சனா இருக்காங்கல்ல 4th சீசன், அவங்க கிளம்பிட்டாங்க பாருங்க. இங்க வேலைக்கு ஆகலன்னா டொப்புன்னு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க வெட்டரன் தான். கேம் உள்ளார இருந்த கேம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குறாங்கிறது வேற. அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்து வேற சேனலுக்கு இங்க இருந்து. அந்த மாதிரி இங்க வேலைக்கு ஆகலன்னா அவர் தூக்கி போட்டு போயிடுவாரு. ஏன்னா அவரு இங்க அந்த அந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் கிடையாதா ப்ரோ? தெரியாது அவரு. ஆனா விஷால் அப்படி கிடையாது, உட்கார வச்சிடலாம். இல்ல ஏஜ் ஃபேக்டர்லாம் கிடையாதா அப்பனா?
லாபி ஏஜ் ரொம்ப ஃபேக்டர் முக்கியம் ப்ரோ. பெருசா இருக்காது. ஏஜ் ஃபேக்டரை விட உங்களுக்கு வந்து யாரை இங்க புடிச்சு வைக்க முடியுங்கிற ஒரு மேட்டர் இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, இந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, பார்கெனிங் ரைட்ஸ், ஏன்னா அவங்கள யாரை தான் வந்து இவங்க கண்ட்ரோல் புடிச்சு பண்ண வச்சுப்பாங்க. முடியும்ன்றதுல இல்ல ப்ரோ, யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றதுல மட்டும் அவங்க கிளியரா எக்ஸாக்ட்லி, இருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள், கரெக்டா கரெக்டா போட்டீங்க. நீங்க தீபக் சாருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, விஷாலுக்கு இப்போதைக்கு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க தானே? கண்டிப்பா நீங்க அதாவது எடுத்து பாருங்க. எஸ் கான்டாக்ட் பேக்ஸ். எஸ் அதே மாதிரி இந்த விஷால் வந்து இப்போ ஒரு 3 வாரமாவே ஏதோ ரொம்ப உத்தமர் புனிதர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது எனக்கு சத்தியமா செட் ஆகல. இன்னொன்னு அருண் விஷால் பாண்டு தான் இருக்கிறதுல பியூரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு சரியா படல. ஏன்னா அருணை தூண்டி விட்டு முத்து போய் மார்க் பண்ண வச்சு அடிக்க விட்டதெல்லாம் அதுக்கு பின்னாடி ஹெவியாவே விஷாலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உண்மையிலே யோசிச்சு பார்த்தோன்னா ஒரே உருப்படியான பாண்டு, கேமை பாதிக்காம ரொம்ப ஜென்யூனா இருந்த பாண்டுன்னா அது தீபக் சாரும் முத்துவும் மட்டும்தான். எந்த இடத்துலயுமே 2 பேரும் எப்படி சொல்ல, கேமுக்குள்ளேயும் எடுத்துட்டு வரல, இன்னொருத்தவங்களை தாக்குறதுக்கும் அதை யூஸ் பண்ணல, டார்கெட் பண்றதுக்குமே யூஸ் பண்ணல அடுத்தவங்கள. இப்போ வந்து ஜாக்லின் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, கூடயே இருந்து வீக்கெண்ட் எபிசோடு கை தட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்துறதுன்னு சொல்லல, அது பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ப்ரோ அததான் செய்யறாங்க ப்ரோ, கை தட்டுறது. இப்ப நாளைக்கு அந்த இன்னொரு பத்திர கை தட்டி இருந்தாங்கன்னா அங்க ஜம்ப் ஆயிருவாங்க. அவங்க பேரே ஜம்பிங் ஜாக், வேற ஒண்ணும் இல்ல. சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் அது மாறுறத பொறுத்து நம்மளுக்கு புரியும். அதாவது ஃபீலிங்ஸ் பொறுத்து ஒவ்வொரு வாரம் மாறத்தான் செய்யும். ஆனா அந்த வீக்கெண்ட்ல எங்க கைத்தட்டு அதிகமா வருதோ அதுக்கேத்த மாதிரியே பேசுறது வந்து சரி கிடையாது. எனக்கு வந்து முத்த அடி வாங்குறப்போ ஒரு 4-5 தடவை கைத்தட்டு வருதா, சரி நம்மளும் சேர்ந்து அடிப்போம், இதெல்லாம் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி வேலைலாம் அவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்ட கிடையாது. சௌந்தர்யாவும் ஜாக்லியுமே மாத்தி மாத்தி இதை பண்ணியிருக்காங்க. அதனால விஷால் வந்து எனக்கு என்னவோ அருணை நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த 2 பேரும் அவங்கள ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இல்ல. விஷால் வந்து ஏதோ ப்ரோ பாரத் ப்ரோ இல்ல, டெவில் டாஸ்க்ல அவர் வாயில இருந்தே வாங்கியிருப்பாரு முத்து, விஷால் வாயில இருந்தே வாங்கியிருப்பாரு. அது வாங்கியிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச உண்மைதானா? அது வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் மாதிரி தான், அவ்வளவுதான். அருண்குமார் ரேஸ் பண்ணிருக்கீங்க, ஹேண்ட் பேசுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஐ திங்க் அந்த விஷால் அருண்ல ஐ திங்க் இந்த கோவா கேங் கம்பேர் பண்ண அவனுக்கு பரவாயில்ல. அந்த ஒரே தடவை செங்கலா டாஸ்க்ல மட்டும்தான் சண்டை போட்டானுங்க. அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுக்கறது அப்படின்னா அவனுங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி கொடுத்துப்பானுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அந்த ஒரு புரிதல் இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டிடிஎஃப்ல கூட அருண் கூப்பிட்டா தனியா வர மாட்டான், விஷாலை கூப்பிட்டா தனியா வர மாட்டான், அருணோட தான் வருவான். தெரியும் வெளியில சொல்லிக்கினாலும் அவன் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐ திங்க் மேபி முத்துக்குரம் தீபக் அப்புறமா அவங்க 2 பேர் பாண்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்க ஸ்பெஷலா கோவா கேங்லாம் கம்பேர் பண்ணா இவனுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அந்த ஒரு இதுல. இன்னொன்னு என்னன்னா, நேத்து விஜேஸ் எப்பெல்லாம் அவனுக்கு பாசிட்டிவ் வர மாதிரி இருக்கோ முத்துக்குமரன் அப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அவரு ரவீந்திரனையும் பேச விடல. 2வது ஜாக் வந்து அந்த பொட்டி விஷயத்த பேசவே இல்லை அப்படின்னாங்க. இவன் நான் இல்ல பேசினாங்கன்றான். இல்ல பேசவே அடிச்சு சொல்றா இவன். அதுக்கப்புறமா நீங்க 24 மணி நேரமா இருந்தியா கூட, உனக்கு எப்படி தெரியும்? அது விஜய் சேதுபதி இருத்து ஜாக் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதே விஜய் சேதுபதி அப்படி சொல்லியிருந்தானா மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்திருப்பாரு. நீங்க போய் எப்படி முத்து சொல்லலாம் அப்படின்ட்டு. ஜாக் சொன்னது அது கண்டுக்கும் இல்லை, அப்படியே ஒரு விஷயமே இல்லாத மாதிரி விட்டாங்க. அது கேட்டிருக்கணும்ல, நீங்க ஏன் தெரியாம சொல்லக்கூடாது, அவர் சொல்றாரு வெயிட் பண்ணுங்க இருங்க அப்படின்னு சொல்லணும்ல, அதுவும் சொல்லல. லைக் எப்படி இருந்ததுன்னா இந்த த்ரூ அவுட் த ஹோல் வீக்கே வந்து பிஆரை ரொம்ப நார்மலைஸ் பண்ற மாதிரி இருந்தது. அவர் எடுத்த யார்ட் ஸ்டிக்கும் ரொம்ப ரொம்ப போரான யார்ட் ஸ்டிக். எப்படிங்க படத்துக்கு பண்ற ப்ரொமோஷனும் இதுல வர ப்ரொமோஷனும் எப்படிங்க ஈக்குவேட் பண்ணவே முடியும்? படத்துக்கு பண்ற இதுவே வேற இல்ல. இப்போ அதுலயே கூட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, 50 கோடி கலெக்ட் ஆனா 100 கோடி போடுறது, அந்த மாதிரி ஹைப் பண்ணனா ஓ இப்படி எல்லாம் கலெக்ட் ஆயிருக்கு போல, இது போலாம் வந்திருக்குன்ட்டு அதுலயும் ஒரு ஹைப் இருக்குல்ல, ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்கல்ல, அது மாதிரி தானே எங்கேயும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது பூஸ்டப் பண்ணி. அது ஒண்ணு. இன்னொரு என்ன ப்ரோ வேற யாரோ ஓகே. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன, நெகட்டிவ் பிஆரா அவர் ஐ திங்க் அது கம்ப்ளீட்டாவே தவிர்த்துட்டாரு. அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும் நெகட்டிவ் பிஆர் இருக்குன்னு. அவருக்கு தெரியாமலாம் இருக்காரு அவர். ஏன்னா இண்டஸ்ட்ரியில ஆல்மோஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இருக்காரு. ஸோ டெஃபினட்டாவே தெரியும் அந்த ஷோவோட கிரெடிபிலிட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரி பிஆர்லாம் எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே பண்ணாதுன்னு சொல்லி பூசி மழுப்பின மாதிரி இருந்தது.
ஆனா பரவாயில்ல, நிறைய சுனிதா அவ்வளோ போல்டா நல்லா சொன்னாங்க. அந்த வீக்லியும் அந்த பிஆர் பத்தி ரைஸ் பண்ணாங்க, வீக்கெண்ட்லயும் அதை நல்லா சொன்னாங்க. ஏன்னா அவர் எப்படி சொன்னாலும் கமல் மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டு அடுத்து நகர மாட்டார். அவர் சொல்றதுதான் கரெக்ட்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போவார். அதனாலதான் நேற்று நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், ஆஹ் ஆஹ் அந்த டிடிஎஃப் வீக்ல முத்து நீங்க வந்து திணறிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. யாரு இவனால, ரயனால. அதுக்கு முத்து உடனே ஆமான்னு தலையாட்டிருப்பான். நேத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கேன், திரும்ப அப்ரூவ் பண்ற வரைக்கும் கேட்டு 2-3 தடவை கேட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் டே போயிருப்பாரு. அதனாலதான் முத்து பாத்தீங்கன்னா எது விஜய் சேதுபதி சொன்னாலும் தலையாட்டு போயிட்டுறது. எதுக்கு நம்ம சொல்லி அதை புரிய வச்சு அவர் மாத்திக்கிற மாதிரி இல்ல. அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னா அதுக்கு அவர் ப்ரீடிஃபைண்டா ஒரு ஆன்சர் வச்சிருக்காரு விஜய் சேதுபதி. அந்த ஆன்சர் வந்தாதான் விட்டுறாரு. அப்படி இல்லாம நம்ம வாக்குவாதம் பண்ணா அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதை நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் அவரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சரின்ட்டு விட்டார். லாஸ்ட் 2 to 3 வீக்ஸாவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு மோஸ்ட்லி. சரியா சரியா ஓகே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவருக்கு ஈகோ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ப்ரோ. அது ஒவ்வொரு தடவையுமே காட்டுறாரு, அது எல்லாத்தையுமே காட்டுறாரு. அவர் பேசுறது மாத்தி மறுத்து பேசினாலே அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங். சரி அவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டுமே சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. இதுதான் ப்ரீடிஃபைண்டா ஒரு ஆன்சர் இருக்குன்னு அது மட்டுமே சொல்ல முடியாது. அதுதான் நிறைய தடவை பிரச்சனையாச்சு இந்த சீசன்ல. வீக்கெண்ட்ல நிறைய தடவை நிறைய விஷயம் டிராக் ஆனதுக்குலாம் அதுதான் காரணம். ஒரு வாரம் ரஞ்சித்தோட கேப்டன்சி வச்சுல 20 நிமிஷம் பேசினானுங்க, அது 2 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய மேட்டர். அதுதான் இந்த வாரத்திலயும் அந்த மாதிரி. அந்த பிஆர் இஷ்யூ ஒண்ணு அவரு நோ கமெண்ட் சொல்லி புஷ் பண்ணி போயிருக்கணும். அதை பூசி முழுப்புறன்னு அவரு தான் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்ட மாதிரி தெரிஞ்சது. அது ரொம்ப கிளியரா எக்ஸ்போஸ் ஆச்சு. நிறைய பேர் அதை யூடியூப்ல நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருந்தாங்க, பிஆர் ஒர்க் இருக்குது, எஸ்பெஷலி நெகட்டிவ் பிஆர் சொன்னது. ஏன்னா அது வரைக்கும் யாருமே நெகட்டிவ் பிஆர் பத்தி பேசல அன்டில் சுனிதா ஓப்பன் அப். அது வரைக்கும் எல்லாம் வெறும் பிஆர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நெகட்டிவ் பிஆர் அவங்க தான் வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வெளியிட்டு வந்ததுனால அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, மேபி அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் அப் பண்ணது மேபி அது யாருமே அங்க இருக்கவங்களே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் எதிர்பார்த்து மாட்டாங்க இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல சொல்லுவாங்கன்னு. அது நல்ல வேலிடான பாயிண்ட். அவருக்கு அது யார் ஸ்டிக் பண்ணதும் தப்பு, மூவியோட பிஆரையும் பிக் பாஸோட பிஆரையும் வச்சு பண்ணது. ஏன்னா இது தனிநபரா ஒவ்வொருத்தருக்கும் நம்மளே பாக்குறோம்லாம் எப்படின்னா நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க அப்படிங்கிறத. ஸோ அதனால அது கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் தப்பு. பட் அது மக்கள் ஒரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க பிஆர் வச்சு எப்படி பண்றாங்க, எஸ்பெஷலா நெகட்டிவ் பிஆர் வச்சு எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்கும் பரவாயில்ல. யூடியூப்ல நிறைய மக்கள், இங்க ட்விட்டர்ல தான் ஒரு சிலர் அவ்வளோ பேர் யூஸ் பண்றது இல்லை. இஃப் யூ கம்பேர் வித் யூடியூப்லாம் நிறைய பேர் வந்து அதை கரெக்ட், சுனிதா பேசுறது கரெக்ட் அப்படின்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பரவாயில்ல, அட்லீஸ்ட் இட் ரீச் டு காமன் பீப்புள். Arun, they are trying to make it normalize PR. That's all. Next season, Yeah, the whole week அதுதான் அவங்களோட அஜெண்டாவே. அதுதான் ஹோல் வீக்கே அதுதான் ட்ரை the பண்ணாங்க. whole agenda for BB is to make it normalize it. So next season they can, we will not talk about this as a point of contention. நம்ம வந்து நார்மலா Correct. பேச ஆரம்பிச்சிரும், நார்மலைஸ் பண்றது தான் ட்ரை பண்றாங்க. இந்த Correct. 100 நாள் வாய்ப்பு திட்டத்துல அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, அதுல அவங்களுக்கும் அவ்வளவுதான். பூஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பிரான்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க அதுக்குள்ள. சோ அப்படிதான் டெஃபினட்டா. எடுத்துக்க முடியும். சோ ரோஷினி ரொம்ப நேரம் கை நீட்டிட்டு இது ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. லெட்டர் ஸ்பீக் அண்ட் தென் ரஞ்சித் பரத், இது இவரு நெக்ஸ்ட் இஎம்கே, அப்புறம் பரதன் எல்லாம் பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அனிதா. ஆனால் கை நீட்டிட்டு இருக்கீங்க. ஓகே, எனிவேஸ் கைஸ், நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள தம்ஸ் டவுன்லாம் போடக்கூடாது, ஓகேவா? பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து முத்துக்குமரன் ஆர்மியில் வந்து பேசுகிறேன். பிகாஸ் ஐம் லைக் பார்த்தீங்களா பரதன் அந்த ஸ்பேஸ்க்கும் வரணும் அப்போ இருக்கு. ஸோ யா, எனக்கு நான் வந்ததுக்கு ரீசன் வந்து இந்த ஹோஸ்ட்டும் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட். அண்ட் நான் அப்பயே வந்தேன், ஆனால் எனக்கு மேலே பேச முடியல. நான் அதுக்குள்ளே நிறைய பேர் பேசிட்டீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் கைஸ், நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஸோ யார் என்ன பேசினாலும் அதை கடந்து போயிடுங்க, அவ்வளோதான். அவ்வளோலாம் நீங்கள் ரொம்ப டூ ஹார்ட்டில் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த கட் ஃபீலிங்கோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்றேன். முத்துக்குமரன் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு போ. ஆஷிக். ஸோ என்ன சொல்கிறது, உங்களோட போஸ்ட் செலிப்ரேஷனுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் யா, உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு நீங்கள் ஓட் போட்டு கண்டிப்பாக ஜெயிக்க வைங்க. அவங்களும் ஜெயிச்சா நாங்கள் சந்தோஷம் தான் படுவோம், ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ரோஷினி.
பட் நான்லாம் ஆதங்கம் படல. அது ஐ திங்க் விஜய் தனியா இல்ல வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட. அவ்வளவுதான். மென்ஷன் பண்ணிட்டேன் அனிதா. ஹோஸ்டும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் சொல்றேன். இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல இவர்கிட்ட இருந்தெல்லாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சாரி ஆக்சுவலி ஆஷிக் wrap it up. சாரி ஓகே ஓகே. ஆஷிக் நீங்க கோஹோஸ்ட்னு நான் மறந்துட்டேன். ஆஷிக்கும் விஜயும் டன். Thank you for wishing us so Muthu can win. Thank you. Appreciate it. Next speaker பேசுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? இந்த இப்ப ஏதோ கேஷ் பாக்ஸ் அப்டேட்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்திருக்கு ப்ரோ. அதை குரூப்ல அப்படியே பாருங்களேன். அதுக்கு யாராவது ஏதோ அப்டேட் தெரிஞ்சா எதுவும் சொல்றீங்களா ப்ரோ? நானும் அதான் சொல்ல வந்தேன். ஏதோ ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்கு. என்னன்னா அதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கு. கேட் பக்கத்துல 50,000 வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து முத்து 50,000 வின் பண்ணிட்டாரு. நாளைக்கு வந்து 1 lakh வைப்பாங்க. எந்த அமௌண்ட்டுமே ஜெயிக்கலன்னா எவிக்ட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரூமரா கூட இருக்கலாம். போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. அதான் சரி கேட்போண்டு தான் ப்ரோ போட்டேன். ஹிட்டாச்சின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, முத்து ஜஸ்ட் மிஸ் குமார் அப்படின்னு. இது என்ன ப்ரோ? இது என்ன கான்செப்ட்னு ஒண்ணுமே புரியலையே. இது உண்மையா பொய்யா ஒண்ணுமே? இது என்னத்துக்கு பயத்தை கிளப்பி விடுறதுக்காண்டி இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கிளப்பி விடுறானுங்களா? இல்ல என்ன ஒன்னும் புரியல. சிவா, ஆஷிக் ஏதாவது இன்சைடர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்து சௌந்தர்யா டிராஃபி அடிச்சிட்டாங்கன்றதுதான் வந்தது. புரியுது. ஐயோ நல்ல விஷயம் கேட்டோம். இல்ல இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. மத்த ஃபேண்டம் சொல்லாதீங்க, வருவாங்க கடிச்சு வைப்பாங்க. கேஷ் பாக்ஸ் அப்படிலாமா வைப்பாங்க? 50,000 10,000 எடுத்துக்கோங்க, 15,000. நீங்க இருக்கிற வெறிக்கு வேணா அப்படி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க டிராஃபியை விட இல்ல ப்ரோ, இந்த தடவை கப்போட எக்கோ அடிக்குது. இந்த தடவை கப்போட கேஷ் பாக்ஸுக்கு தான் போட்டி ஜாஸ்தி. ஏன்னா பவித்ரா, ரயான், விஷால் 3 பேத்துக்குமே தெரிஞ்சிருச்சு தெளிவா. மாட்டிருக்கேன் காதுல சட்டார் மட்டார்னு கேக்குதுப்பா. ஏதோ சவுண்ட் வருது. அது ஓகே ப்ரோ. யார் யார் எடுக்க போறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சா அது நியாயமா இருக்கும். இது என்ன எல்லாரும் வச்சு யாராவது அமௌண்ட் வின் பண்ணலன்னா அவங்க எவிக்ட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்களே. அது என்னது? அது இப்படி இருந்தா அது எப்படி அஃபிஷியலா வர வரைக்கும் எதுவும் நம்பாதீங்க ப்ரோ. லாஸ்ட் வீக்லாம் உருட்டுனாங்க, ஞாபகம் இருக்கா? ஜாக்லின் இன்னொருத்தர்லாம் மிட் வீக் எவிக்ஷன் நானுங்க. அதெல்லாம் நடந்ததா? அவனை நரேட்டிவ் செட் பண்ணுவானுங்க இப்படிதான். மற்ற ஃபேண்டம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்றதுதான் அவனுங்க டார்கெட்டே, அஜெண்டாவே அதுதான். ஸோ அன்டில் ப்ரோமோ விஜய் டிவியில் விடுற வரைக்கும் எதையும் நம்பாதீங்க. எல்லாருமே உருட்டுவானுங்க ஒரு அஜெண்டாக்காக. அதனால அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. சும்மா ரூமர்ஸ் அடிச்சு விடுவானுங்க. பேசுங்க எம்கே. இல்ல அதான் எனக்கு கேஷ் பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? ஏன்னா கொஞ்சம் எல்லாருமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேஷ் பாக்ஸ் இருக்கு. இருக்கா? கேஷ் பாக்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கேஷ் பாக்ஸ்ல ஏதாவது விளையாட்டு கட்டுவாங்க அப்படின்ற இல்ல நீங்க ஓபனாவே சத்யா போய் சொல்லிட்டாரு. என்னன்னு? கேஷ் பாக்ஸ் இல்லைனா? இல்ல விஷால போய் எடுக்க சொல்லிட்டாரு. இப்ப விசாலா பவித்ராவான் தான் போட்டியே இருக்கும். பொட்டி ஸ்டோர் ரூம்ல வச்சாங்கன்னா பவித்ரா ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிட வாய்ப்பு இருக்கு. ஏன் அமைதியா இருக்கு? ரயான் எடுக்க மாட்டாரா? ஓ சாரி, சொல்லுங்க பேசுங்க. இல்ல ஆஷிக், உங்களுக்கு பவித்ரா பெட்டி எடுக்கணுமா? இல்ல, நான் இது முத்துக்குமரன் ஸ்பேஸ்னால எதுவும் சொல்ல முடியாத கட்டாயத்துல இருக்கேன். உனக்கு நான் டிஎம் பண்றேன். ஆஷிக் புரியல. பெட்டி யார் எடுப்பாங்கன்னு தானே? பவித்ரா எடுப்பாங்களான்னு தானே கேள்வி. இதுக்கு டிஎம்மா?
ஆஷிக் எல்லாம் இருக்கீங்களாப்பா? நான் மட்டும் பேசுறேனா? ஆக்சுவலி ரயானுமே ஒர்க்கு ஜாக்லின்ட்ட சொல்லியிருக்காரு அதை எடுக்கிற மாதிரி. மேபி அவங்க சும்மா கான்டெஸ்ட் மாதிரி வச்சு ஏதாவது அமௌண்ட் எவ்வளவு வின் பண்ணாங்களோ அதுதான் வைக்கப்படும்னு ஏதாவது அந்த மாதிரி கூட வச்சிருக்கலாம். எனக்கு என்னன்னா அனிதா, எனக்கு இங்க இந்த விஷாலையும் பவித்ராவையும் சேவ் பண்ணதற்கு பின்னாடி வந்து நார்மலா பொட்டி இவங்க 2 பேர்ல ஒரு ஆளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காதுன்னு தான் தோணுது. டாப் 3ல இந்த இப்போ லாஸ்ட் சீசன் நான் பார்க்கல. ஆனா அதாவது அதிகமா பார்க்கல. பார்த்த பெரும்பாலான நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மணி தான் ரன்னரா வருவாருன்னே நாங்க யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்றதுக்காக கூட இருக்குமோன்னு தான் தோணுது. ஏன்னா தீபக்கோட எவிக்ஷனு, அருணோட எவிக்ஷன்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. வெறும் பெட்டி எடுக்கிறதுக்காண்டி இவங்க 2 பேரையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒண்ணு பவித்ரா எடுத்தா விஷால் டாப் 3யா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல விஷால் எடுத்தா பவித்ரா. ஆமா, எழில்னா யாரு? விஷால் பேர் தான் எழில். அது சீரியலோட கேரக்டர் நேம். ஓ அப்படியா? அது எங்க பின்னாடி ஒரு ஆன்டி அவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. எழிலாவது ஜெயிக்கலாம். எனக்கு எழில் யாருன்னே தெரியல. ஒண்ணு எழில் எடுக்கலாம், இல்ல அந்த பொண்ணு சௌந்தர்யாவாவது ஜெயிக்கலாம். முத்துலாம் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னுட்டு இருந்தாங்க அக்கா. அனிதா நீங்க கேட்ட கொஸ்டின் ஆஷிக் கிட்ட திருப்ப கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அவர் அன்மியூட் பண்ணிட்டாரு. ஆஷிக் இல்ல பவித்ரா பவித்ரா அதுதானே அதுதானே கேக்குறீங்க கேக்குறீங்க ரோஷினி? ரோஷினி? அதான் எனக்கு எக்கோ ஆகுது வாய்ஸ், ஏன் தெரியல. இல்ல ஆஷிக் நீங்க சொல்லலாமே. அது ஏன் ஆஷிக் சைட்ல பவித்ரா? இருந்தா ஓகே ஓகே. ஆஷிக் டிஎம் பண்ணுமான்னு அது நம்ம ஸ்பேஸ்லயே சொல்லாமேன்னு கேட்டேன். உங்களை போட்டேன், வேற போட்டேன் ஒண்ணும் வேற இல்ல. ஒண்ணும் இல்ல. இல்ல அனிதா, நான் சொல்லிட்டேனே ஸ்பாட்லைட். ஸ்பாட்லைட். பவித்ரா எடுத்துருவாங்கன்னு தான் சொன்னேன். சோ ஓட்ஸ்ல எதுவுமே மாறாது. இப்ப யார் எடுத்தாலும் நினைக்கிறேன் இப்போதைக்கு இல்ல. இட் வில் To கோ that, டு எனக்கு தட் பர்சன். எனக்கு இவங்க கடைசி வாரம் கூட ஏன் மெகா சீரியல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. இந்த சிவா தான் சொன்னாரு. கடைசி வாரம் மட்டுமா ப்ரோ? சிவா சூப்பரா சொன்னாரு. ஏங்க நான் வேணா பிக் பாஸுக்கு வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. இவங்க தர்சிகா காலையில வந்த ப்ரோமோ இருக்குல்லங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது அப்படியே வரும்போது சிக் 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 அப்படின்னு ஒரு ஜூம் இன் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னு ரவியை பார்த்து சொல்லுங்க. ஒரு 4-5 பிஜிஎம் போட சொல்லுங்க. ஒரு இல்ல மாதிரி ப்ரோ, fun-ஆ காலையில moments, லைவ் அவங்க சிரிச்சு விளையாடுற மூமெண்ட், அப்புறம் கோவப்பட்டது, அதெல்லாம் தானே போட்டு காட்டுவாங்க பிளாஸ்மா முன்னாடி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. திங்க் அன்ஷிதாவும் மஞ்சுரியும் வந்துட்ட பிறகு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க 2 பேர் தானே பெண்டிங். வேற யாராவது இருக்காங்களா? அன்சிதா வருவாங்க, செல்லம்மா அன்சிதா வருவாங்க, எல்லாரும் ராணவ் ராணவ் இருக்காப்ல. ராணவன் ஐயோ மஞ்சரி மறந்துட்டேன், சாரி. வெளியில இருக்காரு. ராணவன் மஞ்சரி 2 பேர் வெளிய இருக்காங்க. 3 பேர் வந்தோன்னா தீபக் நாளை கழிச்சு வந்துருவாரு. அப்ப இல்ல அவர் ஐ திங்க் ஃபைனல் தான் வருவார்னு நினைக்கிறேன். இந்த வாரம் 2 பேர் எலிமினேட் ஆனாங்க, அருண் அண்ட் தீபக். இல்லைங்க, ஃபைனலுக்கு முன்னாடியே எல்லாரையுமே உள்ள வர வைப்பாங்க. Thursday எபிசோட்ல வருவாங்க தீபக்கும் அருணும். சரி அனிதா, எனக்கு என்னமோ நீங்க கீழே இருக்கிற யாருமே ஷோ பார்க்காதனால பாயிண்ட் இல்லாம வெறுமையா போய்கிட்டு இருக்கு. ஸ்பேஸ முடிச்சிருவோமான்னு கேட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஐ அம் ஹாப்பி டு க்ளோஸ். விஜய் தூங்கிட்டு இருக்காரா? என்ன ஸ்டேட்டஸ் தெரியுமா? விஜய் 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 இருக்கீங்க? இருக்கீங்களா? இவன் நம்மளை எப்படி பயன்படுத்துறான் பத்தியா? போட்டுட்டு போயிட்டான், நம்ம வாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கோம். விஜய்
சரி அனிதா, நான் அப்படியே எபிசோட் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. பாய். வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா பேசலாம். கெமிலி அமைதியா இருக்கீங்க. ரேஸ் பண்ணாங்க ஹேண்ட் முன்னாடி, இப்போ குவைட்டா இருக்காங்க. கெமிலியா பேசுங்க. லைப்ரரியில நம்ம மட்டும் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பண்றேன். ஓகே, போய் நான் ஷோ பார்த்துட்டு வந்துடுறேன். பாய் அனிதா. ரோஷினி பாய். உங்களுக்கு விஜய் சிவா பாய். நம்பர் இருந்துச்சு. விஜய் நான் பாய். கொஞ்சம் ஒரு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஷோர் ஷோர். தேங்க்யூ. பாய் ரோஷினி பாய். வேற ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது பேசுறதுக்கு இருந்ததுன்னா ப்ளீஸ் வாங்க, மேல பேசலாம். பரதன் உள்ளேனையா ஏதாவது டாபிக், நம்ம விஜய் ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா we can ஆக்சுவலி இன்னைக்கு சொல்லுங்க. 24 ஹவர்ஸே பாக்குறதுக்கு எரிச்சலா தான் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு யாருக்கும் பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. இந்த காமெடி உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? சத்யா உள்ள வந்ததுமே என்ன மச்சான் நான் இல்லாத போனேன் போட்டு அடிச்சிட்டேன், எல்லாம் நான் இருந்திருக்கணும். அந்த இது பாத்தீங்களா? எக்ஸாக்ட் வேர்ட் ஞாபகம் இல்லை, ஆனா இந்த மாதிரி ஒண்ணு சொன்னாப்புல. அருண் பேசுங்க. அருண் நான் பார்க்கல பரதன். லைக் திரும்ப இந்த ரீஎன்ட்ரி கொடுத்துலேருந்தே ரொம்ப மொக்கையா போகுது. சும்மா வரப்போ ஒரு ப்ரோமோ மட்டும் போட்டாங்க, அந்த ஒரு டே ஓகேவா இருந்தது லாஸ்ட் டியூஸ்டே. அதுக்கப்புறமா லாஸ்ட் 3 டேஸும் வேஸ்ட் தான், வெட்னஸ்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இன்றைக்கும் அதே மாதிரி சும்மா அந்த ரீஎன்ட்ரி கொடுத்து அது ஒரு இது பண்ணுறாங்க. அப்போ ஃபைனலிஸ்ட் அவ்வளோ நாள் வந்தவங்களுக்கு அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸே எதுவுமே இல்லை, வேஸ்ட்டாக போச்சுல. ஈவன் அந்த வீக்கெண்ட்லேயும் அதே தான். அவர் விஜய் சேதுபதி 16 பேர்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கே 20-25 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது யார் ஸ்ட்ராட்டஜி பண்ணான்னு தெரியல, பட் ரொம்ப மொக்கையாக போச்சு. ஒரு என்கேஜ்மெண்ட் எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் லாஸ்ட் வீக் பொட்டி வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீக் எல்லா எவிக்டான கண்டஸ்டன்ட்லாம் வந்து போயிருந்தாங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இது பண்ணியிருப்பாங்க, செலிப்ரேஷன் ஏதாச்சும் பண்ணி நல்லா போயிருந்திருக்கும். அதையும் வேஸ்ட் பண்ணிட்டு அவனுங்களையும் சும்மா கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா பிக் பாஸே வந்து நீங்கள் யாரும் சரியா பண்ணலை, அதனால நீங்கள் யாரும் போகும். அதுதான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி நீங்கள் அனுப்ப மாட்டீங்க அப்படின்ட்டு. அது எதுக்கு பண்ணாங்க? கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட்டா அந்த ஃபர்ஸ்ட் டாப் 8 மட்டும் தனியா ஒரு 2 நாள் இருந்தாங்கல்ல, அப்போ கூட அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு. இவங்க உள்ள கொண்டு வந்து அது கேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இல்லைங்க, கேம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணு அதுல 8 பேர்ல 2 பேர் மட்டும் ஃபைனல் விட்டு 6 பேர் வெளியே அனுப்பிச்சிருக்கணும் கேம்னு சொன்னா. அப்பவே சொல்லிட்டாங்க எப்படி நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, யாரையும் அனுப்ப மாட்டீங்கன்னு அப்பவே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, வந்தவங்களுக்கும் எப்படியும் அனுப்ப மாட்டாங்க, சும்மா தான் சொல்லுவாங்க. அதே போலதான் பிக் பாஸும் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது வீக்கெண்ட்லயும். ஸோ அப்படி பண்ணவே இல்லைன்னா எதுக்கு? சும்மா மக்களுக்கே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சுல எப்படியும் இவங்க 6 பேர் தான் இன்னைக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அவங்க இன்னும் வச்சுட்டு வேஸ்ட் தானே, அப்படியே அனுப்பிச்சிடலாம்ல. சும்மா அவங்கள கேம் ஆடலன்ட்டும் ஒரு பக்கம் இது பண்றது. அவங்க ஆடினாலும் விஜய் சேதுபதி வந்து நீங்க ஏன் இப்படி ஆடுறீங்க அப்படி ஆடுறீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க வந்து அவங்க கேம் விளையாட இவரு பிடிச்ச மாதிரியாங்க விளையாட முடியும். இப்ப அர்ணவ் மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தானா அவனை கண்டிக்கல. இப்ப பாருங்க வீக்கெண்டோட அர்ணவ் அவர் கண்டிக்கவே இல்லை, பாத்தீங்களா, நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆனா பிடிச்சி அந்த டாப் 8 கண்டஸ்டன்ட் தான் பிடிச்சி திட்டிட்டு இருந்தா, நீங்க வந்து இன்னும் அவரை தடுத்து இருக்கணும், இதை பண்ணிருக்கணும் அதை பண்ணிருக்கணும்னு. நீ கண்டிக்கல, அப்புறம் எப்படி அவங்க மட்டும் இது பண்ணுவாங்க? இவர் ரொம்ப கண்டிச்சு இது பண்ணிருக்கணும்ல. சரி அவங்க தான் பண்ணல, இவர் கண்டிச்சிருக்கணும், எதுவுமே பண்ணல, அப்புறம் என்ன இருக்கு? முடிஞ்ச அளவுக்கு அவங்க டாப் 8 கண்டஸ்டன்ட் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். இதுக்கு மேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல அது அவர் முத்து கிடையாது, ஆர்னவ். அதனால அவர் அடிச்சு அவருக்கு அதுல ஃபன்னே இருக்காது. நீங்க கவனிச்சீங்களா? அவரு நான் கேப்டன்சி டாஸ்க்ல கோவப்பட்டேன் அதை எரிக்கன்னு சொல்லுவாரு. இவர் வாண்டடா உள்ள நுழைஞ்சு உனக்கு தலக்கணம் இருந்துச்சு, நீ அதை எரிக்கன்னு உனக்கு தோணலையா அப்படின்னுவாரு. மித்த எல்லாரும் சொல்றப்ப அதை பத்தி அவர் எந்த யோசனையுமே போட்டிருக்க மாட்டாரு. கரெக்ட், இவர ஒரு ஆடட் பாயிண்டா போட்டிருப்பாரு. நான் இதை எரிக்கிறேன் அதை எரிக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவான், எவனும் எந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு. முத்து சொன்னதை மட்டும் உனக்கு தலக்கணம் இருந்துச்சு அதை எரிக்கன்னு உனக்கு தோணலையாண்டுவாப்புல. சம்மந்தம் இல்லாம இல்ல, வாண்டடா போய் சொல்லுவாப்புல. பவித்ரா பாசிஃபை பண்றேன்ட்டு ஒரு பெரிய முட்டு ஒண்ணு கொடுப்பாரு. ஆக்சுவலா அந்த எபிசோட்லயே அவருக்கு அந்த நேம் தெரியும், பார்த்தேன், ஜனனி